லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ வந்து ஒருத்தங்க ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முதல்ல பிறந்து அவங்க குடும்பத்தில் பல கஷ்டங்களை இன்னல்களை அனுபவிச்சிருந்தாலுமே அவங்க குறிப்பிட்ட காலம் கழிச்சு தன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே அவங்க ஒரு காலத்தில் அவங்க சைன் ஆயிடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் வாழ்நாள் முழுக்கில் கண்டிப்பாக நடக்காது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தை குரு பார்க்கணும். இதில் எந்த லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. மொத்தத்தில் லக்னத்தை குரு பார்த்தாலே அவர் வந்து ஒரு காலத்தில் அவர் நல்ல நிலைமைக்கு அவர் வந்துடுவார். சுய சம்பாத்தியத்திலே அவர் ஜெயிச்சிடுவார். அவர் வந்து அடுத்தவங்களை நம்பிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படியும் அவங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட அவங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். காலகட்டங்கள் கைகூடி வரும். இப்போ அதுக்கு ஒரு நாள் சார்ட் பண்ண காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து லக்னங்க. இந்த லக்னம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்த மட்டும் 1, 2, 3, 4, 5 விருச்சிகம். இந்த 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில். இல்லைன்னா 6, 7ல் குரு இருக்கிறார். இல்லைன்னா 8, 9ல் குரு இருக்கிறார். இப்படி இருந்தாருனாங்க அவருக்கு மொத்தமாக வந்து 1, 5, 9 இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, 5, 7, 9 கணக்கு வரும். அவர் லக்னத்தை பார்ப்பார். இங்கே இருந்தாலும் 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இங்கே இருந்தால் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இங்கே இருந்தார்னா 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். அவருக்கு 3 பார்வை உண்டு, 5, 7, 9. இதில் வந்து இங்கே ஒருத்தர் ஜாதகத்தில் குரு இங்கே இருக்காருன்னா 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இங்கே இருக்காருன்னா 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இங்கே இருக்காருன்னா 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது இவங்களுக்கு வாழ்நாளில் என்ன தான் கஷ்டங்கள் இருந்தாலும் இவங்க தனித்தன்மையாக நின்று ஜெயிச்சு வாழ்நாளில் வருவாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும்.